இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர் பத்தி தான் பார்க்க போறோம். பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். மொதல் விஷயம், உங்களோட பிரஸ்ட்ல ஏதாச்சும் கட்டி இருந்தா அதுவும் பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, உங்களோட அக்கல் பகுதியில் ஏதாவது கட்டி இருந்தாலும் அதுவுமே கேன்சருக்கான கட்டியா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மூணாவது விஷயம் வந்து நிப்பிள் டிஸ்சார்ஜ், அதாவது பிரஸ்ட் ஃபீட் பண்ணாத உமனுக்கு வந்துட்டு நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாலாவது விஷயம் வந்துட்டு அன்இவன் ஷேப், அதாவது ஷேப் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலும் அதுவுமே பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்ல ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் நீங்க பார்த்தாலும் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க. ஸோ பிரஸ்ட் கேன்சரை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொதல் விஷயம், நீங்க ரொம்ப ஓவர் வெயிட்டா இருந்தீங்கன்னா தயவு செய்து வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அதாவது ரெகுலரா எக்ஸசைஸ் அண்ட் பேலன்ஸ் டயட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பண்ற மாதிரி இருந்தா அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நைட்டு நீங்க தூங்க போகும்போது எஸ்பெஷலி லேடிஸ் வந்துட்டு எப்பவுமே ரொம்ப டைட்டா வியர் பண்ணி தூங்குவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கிளாத்ஸை வந்துட்டு ரொம்ப லூஸான கிளாத்ஸ் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு மசாஜ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு ஆயில், ஜஸ்ட் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குளிக்க போறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணிட்டு தென் குளிக்க போற மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் 2 or 3 டேஸ்ல என்ன பண்றீங்கன்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம் மந்த்லி ஒன்ஸ். ஸோ எப்படி பண்ணிக்கணும், ஜஸ்ட் மிரர் முன்னாடி இந்த மாதிரி நின்றுக்கிட்டு உங்க 2 கையும் மேலே தூக்கிட்டு ஷேப் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஜஸ்ட் நிப்பில் ப்ரெஸ் பண்ணி ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கையை வச்சுட்டு பால்பேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கட்டி ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க.